எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. மெயினாக வந்து நம்மளை பார்க்குறதுக்கு தான் வந்து அவ்வளோ தூரம்ந்து வந்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தோட்டத்தெல்லாம் வந்து சுற்றி பார்த்தாச்சு. நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப வந்து சர்ப்ரைஸாக இருந்தது. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் வந்து சேர்க்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஒவ்வொருத்தரையும் வந்து நான் தனித்தனியாக இன்ட்ரோ பண்ண முடியலை. அதனால் அவங்களே சொல்லுவாங்க அவங்களோட நேம்லாம். அருண் தான் வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ். அதனால் அவங்க கூட வந்தவங்க பேர்லாம் சொல்ல முடியலன்னு வருத்தம். இருந்தாலும் அவங்களே இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. சொல்லுங்கள். கிளமெண்ட் அலெக்ஸ், கோயம்புத்தூர். அப்புறம் நீங்கள் யாராவது வால்பாறை போனோன்னா கிளமெண்ட்டோட இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்கள் போடுவோம், உங்கள்கிட்ட கொடுக்குறோம். கண்டிப்பாக அங்கே எப்போ கிளமெண்ட்டை கூப்பிட்டீங்கனாலும் கண்டிப்பாக வருவார். அப்புறம் இது பரணி, செங்கல்பட்டு, TN19 ரைடர்ஸ். என் பேர் வந்து அருண். ஷாகுல், பாண்டி, மிஸ்டர் பாண்டி. பீப் போடாதீங்க. பீப்பா ஆஃபீஸை சொல்லாமலாம் வந்துட்டாருன்னா நாங்கள் பீப் போட்டுருவோம். பேர் வருது. அப்புறம் இது உன் பேர் சொல்லு. தெரியும் எல்லாருக்கும். ஓகே, எல்லாருக்கும் தெரியும். தம்பி சதீஷ் ப்ரோ. அப்பாச்சி RTR. அது என் தம்பி ரத்தீஷ் தாம்பரம் ரத்தீஷ். அப்புறம் சூர்யா, இன்டர்செப்டர் சூர்யா. அப்புறம் அவர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லாரும் சொல்லிட்டேனா. இது திருமால். ஸோ எல்லோரும் வந்து அவங்க இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னொரு சந்தோஷம் இருக்குது. எல்லோரும் சேர்ந்து வந்து தாமரா பாப்பா வந்து பார்க்க வர்றான்னு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாத்தூர் கிளம்புறோம். சாத்தூர் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ட்ராவலில் அடுத்த நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வீட்டுக்கு தான். இல்லை, இங்கே ராமேஸ்வரம் சொல்லியிருந்தீங்க. அது சொல்லுவோம். நாங்கள் போகிற போக்கில் கச்சா முச்சான்னு மாற்றோம். சரி, ஓகே. டெஸ்டினேஷன் இல்லாமல் ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராவல் அனுபவங்கள் வந்து உங்களுக்கும் இருந்ததுன்னா இந்த கீழே கமெண்டில் சொல்லி எல்லோரும் வந்து இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. எல்லோரும் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்திருந்தாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம தோட்ட வீடியோலாம் உளுந்து விதைக்கிறது, உளுந்து மருந்து அடித்து பராமரிக்கிற அந்த வீடியோலாம் போட்டிருந்தேன். இந்த வருஷம் எந்த மாதிரி நிலைமை இருந்ததுன்றதை வந்து நான் தனியாக வீடியோவாக போடுறேன். உளுந்து என்ன ஆச்சுன்றதை அந்த ட்ரோன் ஷாட்டெல்லாம் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ட்ரோன் ஷாட்லாம் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத. எல்லோரும் அந்த மலை தெரியுது, அந்த மலை கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கோவில்பட்டி கிளம்பணும். எதுக்காக அப்படின்னா லஞ்சு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லோரும் வீட்டில் யாருக்குமே எதுவுமே செய்ய முடியலை. திடீர்னு சர்ப்ரைஸாக வந்ததுனால. அதுவும் சொல்ல போகணுன்னா ட்ராவலிங்லாம் அந்த பைக்கில் செம்மையாக வந்து ட்ராவல் பண்ணாங்க. அந்த பரணி தான் சொல்லணும் முக்கியமாக. வேறு லெவலில் வண்டி ஓட்டுறது எல்லாமே வந்து நல்லா நிதானமாக ஃபாஸ்ட்டாக வேறு லெவலில் வந்து வண்டி ஓட்டினார்.
அப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு செல்ஃபி எடுத்தோம் கடையில் கோவில்பட்டியில். அதுக்கப்புறமா வந்து வினோத் அவங்க வீட்டுக்கு வந்து நானும் வினோத்தும் வந்து எல்லோரும் சேர்ந்து போயிட்டுருக்குறோம். வினோத் வந்திருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் போயிட்டு எல்லாரையும் வந்து மீட் பண்ணாங்க. அருண் மட்டும்தான் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. திட்டுறாடா என்ன ஓவரா பேசுற சதனா சதனா அப்புறம் அப்படியா வாயிலே குத்திட்டு கொலை வேற என்னப்பா அப்புறம் வாயா பாத்தியா நீ நான் என்னன்னு கூப்பிடுவேன் வாயாவா கூப்பிடுவேன் பாட்டி அதாவது ஆட்டனா ஆட்டினதுனாலதான் ஆச்சு உட்கார வச்சுட்டாங்க. என்னம்மா குட்டி பாப்பாய் 11 மணிக்கெல்லாம் தூங்கிடுறானே சமத்து